எல்லா நேரங்கள்லையும் ஏடிஎம்கே தானே பார்க்குறாரு, எடப்பாடியை தானே பார்க்குறாரு. கூட்டணி தலைமை தானே. இப்போ இதுக்கே வந்து ஓபிஎஸ் அங்கே போயிட்டும் வந்தார், அவரை பார்க்கவே இல்லையே அவங்க. இல்லை பார்த்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சார். நான் என்ன சந்திச்சேன்னு நேற்று வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. நேற்று தேனியில் நான் திரு அமித்ஷா பார்த்து என்ன சொன்னேன்னு கொடுத்துருக்காரு. சந்திச்சது தான் உண்மை, சந்திக்காமலாம் இல்லை. என்னுடைய கேள்வி என்ன, இந்த சந்திப்பு நமக்கு தெரியல. இல்லை அவர் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் அறிவிச்சார். இல்லை உடனே அறிவிக்கலாம். அந்த கான்ட்ரவர்சி வந்தப்ப ஓபிஎஸ் போய் அங்கே தங்கியிருக்காரு, பார்க்க முடியல. அப்போ கேட்டதுக்கு நான் அண்ணன் வேற வேலையில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அவர் சென்னை வந்த உடனே பேட்டியில் சொன்னார், நான் இதற்காக சந்தித்தேன். அவர் சொல்லி தான் உலகத்துக்கு தெரிஞ்சது. சந்திச்சாங்களா இல்லையான்னு எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது கார் போனது வந்து யாரும் பார்க்கல. அவர் திரு அமித்ஷாவை பார்த்து நான் அரசியல் பற்றி பேசிவிட்டு வந்தேன் அவர் பேட்டி அன்னைக்கே கொடுத்தாரு. இங்கே சென்னை வந்தோடனே கொடுத்தாரு. டெல்லி போனால் கார் உள்ளார போகிறத காட்டுவாங்க, 2 பேரும் சந்தித்து பேசுகிறத காட்டுவாங்க. இப்போ வாசன் அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் பிரதமரையோ மற்றவர்களையோ பார்த்தா அந்த புகைப்படம் வெளியில் வருது. அது என்ன இவர் என்ன சைனாவிலேருந்து வந்துட்டாரா ஓபிஎஸ் மட்டும்? அவர் புகைப்படம் வெளியே வரல, அவர் அங்கே போனது தெரியல.